எல்லோருக்கும் வணக்கம். மிகவும் ஒரு அழகான நாடு எங்கள் இலங்கை நாடு. பொன்மொழிகளும் அன்பு நிறைந்த மக்களும், மூணு ஜாதி இன மக்களும் மிகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மிகவும் உற்சாகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்து வந்த இந்த அற்புதமான இந்த இலங்கை நாட்டில் சில விஷமிகள், அரசியல்வாதிகள் எங்களுக்கு நிம்மதியாக வாழ்வதை கெடுக்க வேண்டும் என்று சிலரின் கங்கணம் கட்டி கொண்டு செயற்பட்டதினால் 1983 ஆண்டு நடைபெற்ற கருப்பு ஜூலை கலவரம், அதனை ஒரு நரக நாளென்று தான் நாங்கள் அதை இத்தவரையில் அதை நாங்கள் கடந்து வருகின்றோம். அந்த நாளைய தினம் உதிக்கின்றது. அந்த நாளை நினைத்தாலே மன குமுறலும், எல்லா மக்களுக்கும் அந்த மன குமுறலை உருவாக்கக்கூடிய ஒரு நாள் அன்றைய நாள். அந்த நாள் மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு விஷமிகளால் ஒரு இனத்தை அழித்து ஓரினம் வாழ வேண்டும் என்று செயல்பட்ட காரணத்தால் ஏற்பட்ட பின்னடைவும் மனக்கசப்பும் ஒரு நாட்டுக்கு பிடித்த ஒரு தோஷமாக அந்த நாள் இலங்கையில் நடைபெற்று முடிந்தது. அதனை ஈடு செய்ய இத்தவரையில் முடியாமத்தான் இருக்கின்றது. அதை நினைத்து மிகவும் கவலையாக இருக்கின்றது. அதனை ஈடு செய்யும் முகமாக அந்த இனத்துக்கு அதுக்குரிய சகல உரிமைகளையும் நல்ல நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு தன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்காத பிறகு உதித்த இந்த சந்ததிகளை நினைத்து நான் கவலைப்படுகின்றேன், மனவருத்தப்படுகின்றேன். ஏனென்றால் கடந்த காலத்தில் ஒரு காலகட்டத்தில் இப்படியாப்பட்ட கசப்பு ஏற்பட்டது. அது எதனால் ஏற்பட்டது, அதனை எவ்வாறு அதை தீர்த்து கொள்ளலாம், எவ்வாறு அதனை சரிப்படுத்தலாம் என்ற சிந்தனை இல்லாத நோக்கோடு சில விஷமிகள் இன்னமும் அந்த கருத்து வேறுபாடுகளை ஒரு இனம் வாழ வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இறைவண்ட ஏகதந்தமான இந்த உலகத்தில் எப்படியாப்பட்ட மனிதர்களும், எத்தனை இனம் மக்களும், எத்தனை ஜாதி மக்களும் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாங்கள் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பது அது மகா தவறு என்பதை உணர்ந்தும் உணராத மாதிரியும் நடப்பதனை நினைத்து கவலைப்படுகின்றோம். ஆனால் தற்பொழுது இந்த அனுர திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக இந்த நாட்டில் அவதரித்த காலத்தில் இருந்து சற்று எல்லா மக்களிடம் உள்ளத்தில் உதிக்கின்ற ஒரு எண்ணம், இனியாவது எங்களுக்கு இந்த நிம்மதியாக வாழ்வதற்கும் எங்களுடைய நாடு, எங்கள் தாய் நாடு, எங்களுடைய இனம் நிம்மதியாக வாழுகின்றது, எங்களோட மொழி எல்லாம் நாங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாக்கி தருவார் என்ற ஆசையோடும் அவாலோடும் நாங்கள் இந்த காலம் கடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லா மக்களுக்கும் நிம்மதி கிடைக்க வேண்டும், சுயேச்சம் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமானின் வேண்டி நிற்கின்றேன். எனவே இந்த சுற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.